வாழ்வோம் வாழ்விப்போம். ஆண் நீ பெண்ணுங்கிறது இல்ல. அந்த இடையில என்ன வேணும்னா அன்பு வேணும், புரிந்து கொள்வது. அது ரொம்ப முக்கியம். இது ஞானத்துல மட்டும்தான் இருக்கும். ஞானத்துல புரிதல் தான் இம்பார்ட்டன்ட். நம்மள மாதிரி அவங்களுக்கு வலிக்கும், நம்மள மாதிரி அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும். அதை நீங்க நினைச்சிட்டு இருந்தாலே அவங்களுக்கு அது சுகம் கிடைச்சிடும், வலிக்காது. எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் an equal and opposite reaction. உங்க மனம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் மாறும். நீங்க நல்லதே நினைச்சிட்டு அவங்களுக்கு நல்லது நடந்துட்டு அந்த எண்ணம் தோணாது. நிறைய வீட்டுல பாருங்க, அவங்களே விருப்பப்பட்டு செய்வாங்க. ஏன்னா புருஷனை பிடிச்சிருக்கும், புருஷன் மேல அவ்வளவு ஆசை இருக்கும். அதெல்லாம் அது ஒரு பெரிய பொருட்டாது. யாராவது சொன்னா கூட, என்னம்மா நீங்க இருந்து மாக்குன்னு துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்க. ஆமாங்க, நான் தான் துவைக்கணும். சாதாரணமா விட்டுருவா. இதே பிடிக்கலன்னு வச்சுக்கங்களேன், ஆரம்பிச்சிருவா கதை. பூர்வீகத்துல இருந்து ராமாயண கதை, மகாபாரத கதை எல்லாம் ஓடும். எங்க வீட்டுல நான் இப்படி இருந்தேன், எங்க பாட்டி அப்படி பண்ணேன், எங்க அம்மா அப்படி பண்ணேன், எங்க தாத்தா பண்ணும், இங்க வந்து நான் மாட்டிக்கிட்டேன், எல்லாம் பண்றேன். நிம்மதி இருக்குமா? அப்ப இங்க என்ன வேணும்னா, முதல்ல நம்மை உணர்வது, தன்னை தான் உணர. தனக்கு ஒரு கேடு இல்லை. இது விதி. ஞானமே விதிதான். இட்ஸ் a law. இட்ஸ் a doctrine. நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஞானம் வந்து ஏதோ ஒண்ணு இல்ல. ஞானம் வந்து எதுன்னு சொன்னா அறிவு சொரூபம். ஞானம் தான் உங்க வாழ்க்கையை செப்பனிடக்கூடியது. ஞானத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வாசகங்களுமே உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது, சீர்திருத்தக்கூடியது. நல்ல சிந்திக்க. ஆனா இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, ஞானம் இல்லாதவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஞானம் இல்லாதவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து நாம் தெரிந்து கொண்டது. இதுதான் சிக்கல். என்ன சிக்கல்? ஞானம் இல்லாதவர்கள் வாழ்றத பார்த்து நம்ம ஆசைப்படுவோம். அதுல எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னை விட அவர் ஒரு 4-5 வயசு பெரியவர். பட் எல்லாம் ஒன்னாதான் விளையாடுவோம். தோட்டத்திலாம் விளையாடுகிற பொழுது கூட வந்து இருப்பார், எல்லாம் பண்ணுவார். அவருக்கு 2 நண்பர்கள் வெளி தெருவுல இருந்து பழக்கம் வந்துச்சு. அவங்க என்ன பண்ணுவோம்னா வெத்தலை எல்லாம் போடுவோம். எங்க டீம்ல நாங்க யாரும் வெத்தலை போடுறது இல்லை. பட் இவருக்கு அந்த பழக்கம் வந்துட்டு விளையாடிக்கிட்டே இருப்பாரு. கொஞ்சம் வெளியே போவாரு, கடையில போய் வெத்தலை புகையில வாங்கி அப்படி வச்சுட்டு வந்து, அது போட்டா சுகமா இருக்குடா, சுறுசுறுப்பா இருக்கு, நீங்களும் போட்டீங்க. நம்ம பசங்க எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, வேண்டான்ட்டுவான். அவர் மட்டும் போடுவார். பாத்தீங்கன்னா விளையாட்டுக்கு அதை சும்மா போட்டு போட்டு ஒரு நாளைக்கு 20-30 தடவை வெத்தலை போடுற ரேஞ்சுக்கு மாறிட்டார். நானும் ஊரை விட்டு வந்துட்டேன். அவருக்கும் அவர் கல்யாணத்துக்குலாம் போயிருந்தேன். கல்யாணத்துக்குலாம் டின்னர் எல்லாம் நடத்தணும். அதுக்கு பிறகு நான் வந்துட்டேன். அந்த தொடர்புகள் அத்து போச்சுது. அதுக்கப்புறம் ஒரு முறை ஊருக்கு போயிருக்கும்போது பார்க்க போயிருந்தா பரிதாபமாக இருந்தது. என்னன்னு சொன்னா, இந்த வெத்தலைக்கு பிறகு புகையிலைன்னு சொல்லி ஆரம்பிச்சார். புகையிலையே இந்த ஒரு ஓரத்துல, இந்த கன்னத்துல இந்த ஓரமா அந்த புகையிலையே வச்சுக்கிறது. அது அந்த சாறு அப்படியே முழுங்கிட்டு இருந்தா அது ஒரு மாதிரி கிக்கா. அதை எப்பவுமே வாயில வச்சுக்கிட்டே வேலை பார்க்கறது, பேசுறது, செய்யறது. இதை வச்சு 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 இந்த இடம் ஃபுல்லா என்ன ஆயிடுச்சுன்னா கேன்சர் ஆயிடுச்சு. அந்த இடம் கேன்சர் ஆயிடுச்சு. வெறும் வெத்தலை புகையில தவிர ஒண்ணுமே இல்லை. கேன்சர் ஆன முறை இப்ப வலி தாங்க முடியல, சாப்பிட முடியல, ஈறு கெட்டு போச்சு, அரிக்குது. இந்த கண்ணமும் உள்ளுக்குள்ள எல்லாம் பேந்து போச்சு. டாக்டர்ஸ் போனா டாக்டர் சொல்றாங்க கேன்சர் ஆகும், இது வந்து ஸ்பெஷலிஸ்ட் தான் காட்டணும்னு. அப்புறம் சென்னையில வந்து சென்னை புற்றுநோய் இதெல்லாம் கொண்டு போய் எல்லாம் காட்டி எல்லாம் பார்த்து அப்புறம் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி இந்த சைடு அவ்வளவு சதையும் அறுத்து எடுத்துட்டாங்க. இந்த ஒத்த பக்கம் கண்ணத்தை முழுக்க அறுத்து எடுத்து முகத்தை பார்க்க, நான் அதுக்கப்புறம் ஊருக்கு போயிருக்கேன். அப்பதான் சொன்னார், சென்னைக்குலாம் நான் வந்தேன், பட் நீ எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியாது, பட் நாங்க ஹாஸ்பிட்டல்ல தான் தங்கி இருந்தோம். ஆபரேஷன் பண்ணி இந்த பக்கம் திறந்து விட்டாச்சு, கெட்டி இருக்காங்க, தையல் போட்டிருக்காங்க. இருந்தாலும் கண்ணத்துக்குள்ள சதை இல்லையே. தொடையிலிருந்து சதை எடுத்து வச்சு அதுக்கு வந்து கெட்டு போட்டு அப்படி உள்ள சப்பிட்டு போயிருக்குது. முகமே இப்படி போயிட்டு கோணல் ஆயிட்டு, பல்லுகள் எல்லாம் போச்சு, ஈர் போச்சு, சாப்பிட முடியாது. முகத்தை ஒரு மனுஷன் திரும்பி பார்க்க முடியாது, அவ்வளவு அகோரமாக இருந்தது. அவள் நல்லா இருப்பார், நல்லா பேசுவார், நல்ல குணம், கெட்ட குணம் கிடையாது, தப்பானவர் இல்ல. ஒரு சின்ன பழக்கம் என்ன பண்ணிச்சு, வாழ்க்கையை கெடுத்துச்சு.
அதுக்கப்புறம் வெளியில எல்லாம் போறதுல வீட்டிலேயே படுத்துருந்து அப்படியே இறந்து போயிட்டார். லைஃபே போச்சு. யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம யாரை பார்த்து நம்ம வாழ்கிறோம், யாரை பார்த்து நம்ம படிச்சுக்கிறோம், பழகுறோம், ரொம்ப தெளிவு வேணும். அவன் போட்டுறதுக்காக நம்ம போட முடியுமா? இப்ப இவரு வெத்தில போட்டாருன்னா நாங்கெல்லாம் போட்டா எங்க நிலைமை என்ன இருக்கும்? இதானே வந்திருக்கோம் இல்ல? அன்னைக்கு சொல்லும் போது இது என்ன பண்ணிட போகுது, வாயில தானே போட்டுருக்கோம், நான் அப்புறம் வெத்திலையே அப்படி கொதிப்பி துப்பிட்டு வாயெல்லாம் கழுவிடுவேன், சுத்தமா கழுவிடுவேன், இப்படியே என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன பண்ணிட போகுது, கொஞ்ச நேரம் அது போட்டாதான் கிக்கா இருக்கு, அது போட்டாதான் சுறுசுறுப்பா இருக்குதுண்டா. இதே மாதிரிதான் நம்மளும் வாழ்க்கையில என்ன ஆயிட போகுது, செத்து தானே போவோம், செத்தா போறோம், எல்லாரும் தானே சாகுறாங்க, சாகாம யாரும் இருக்கிறாங்க? கேட்க நல்லா இருக்குது, எல்லாரும் செத்துதான் போறாங்க. ஆனா அதுக்கு அப்புறம்